இணைப்பிருக்கும் சகோதரி அழைப்புகள் கொண்டு வந்து நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தை காண்போம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். Praise the Lord, sister. பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். எடுத்து வாருங்கள், வெளிச்சத்தை காண ஆவலாயிருக்கின்றோம். ஆமென். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. நாங்கள் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த வேளையில் மட்டும் ஆண்டவரே, இவ்வளவு நேரமாய் உம்மை துதிக்க, உம்மை பாட, உம்மை ஆராதிக்க எங்களை கொடுத்த பெரிய கிருபைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒரு மகா பெரிய கிருபை ஆண்டவரே. கொஞ்சம் கூட தகுதி இல்லாதிருந்தும் ஆண்டவரே, உடைய சுத்த இரக்கத்தினால், கிருபையினால் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் என்கின்ற புத்திர சுவிகாரத்தை எங்களுக்கு அளித்திருக்கிறீங்களே, அதுக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வேளையிலும் உம்மை பற்றி இன்னும் அறிந்து கொள்ள, உம்மை பற்றி இன்னும் அதிகமாய் தெரிந்து கொண்டு எங்களுடைய வாழ்க்கையிலே உம்மை அப்பிராயப்படுத்த எங்களுக்கு நீங்க பலன் தாங்க, ஞானம் தாங்க ஆண்டவரே. உடைய வார்த்தை சொல்லுகிற பிரகாரம் என்னுடைய ஆடுகள் என் குரலை அறிந்திருக்குமாம் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே, உடைய குரலை இனம் கண்டுகொண்டு அதற்கு கீழ்ப்படியுள்ளவர்களாய் எங்களுடைய வாழ்க்கையை நடத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீங்க எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. என்னுடைய சுயமில்ல பரிசுத்தாவியானவரே, முழுக்க முழுக்க உம்முடைய ஆளுகைக்குள் என்னை இந்த வார்த்தைகளை ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி. நீங்க பேசுங்க ஆண்டவரே. நாங்கள் காத்திருக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளிலும் இயேசு என்னும் நாமம் என்கின்ற தலைப்புல ஒரு காரியத்தை நாங்கள் தியானிக்க போகிறோம். இயேசு என்கின்ற நாமம் எங்கள் எல்லாருக்குமே தெரியும். இயேசுனுடைய நாமத்தின் மகிமையை நாங்கள் அறிந்திருக்கிறோம், வல்லமே அறிந்திருக்கிறோம். எல்லா நேரமும் ஒரு ஒரு ஆண்டுடைய பிள்ளை என்று சொல்லுகிற யாரா இருந்தாலும் அவர்கள் அதிகமாய் பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை என்று சொன்னால் இயேசு என்கின்ற வார்த்தை தான். எதற்கெடுத்தாலும் உங்களுடைய ஜெபமாகட்டும், உங்களுடைய பைபிள் வாசிப்பாகட்டும், மற்ற இடத்துல பேசுவதாக இருக்கட்டும், எங்களுக்கு பயம் வருகிற நேரத்துல, கவலை வர்ற நேரத்துல, எந்த சமயத்திலும் நாங்கள் கூக்குரலிட்டு கூப்பிடுகிற ஒரே நாமம் இயேசு என்கின்ற நாமம். இந்த இயேசு என்கின்ற நாமத்தை நாங்கள் தியானிக்க வேண்டும் என்று சொன்னால் எத்தனை நாள் வேணும்னாலும் தியானிக்கலாம். அவ்வளவு மகிமையான, மகத்துவமான ஒரு நாமம் இயேசு என்கின்ற நாமம். ஆனால் இந்த நாமத்துக்கே உரித்தான வல்லமைகளை அநேக நேரத்துல நாங்கள் கவனிக்க தவறி விடுகிறோம். அநேக நேரத்துல அந்த புரிந்து கொள்ளாதது நிமித்தம் இந்த இயேசு என்கின்ற நாமம் அதனுடைய முழு மகத்துவத்தையும் அடையாமல் இருக்கிறது. அன்பானவர்களை, நாங்கள் கவனிக்க வேண்டிய 3 விஷயங்கள் என்னவென்று சொன்னால், அநேக நேரத்துல நாங்கள் பிசாசு இயேசு என்ற நாமத்தை நாங்க சொன்னா கூட பயப்படுவதில்லை. இது ஒரு ஆச்சரியமான விஷயம். அதை விட அது பரிதாபத்துக்குரிய விஷயம். சில நேரத்துல நாங்கள் பிசாசை திரட்டுகிறோம், பிசாசை கடிந்து கொள்ளுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே என்று சொல்லி. ஆனால் பிசாசுகள் பயப்படாமல் போகிறது. ஏனென்று சொன்னால், அநேக இடத்துல இந்த பிசாசுகளே பார்த்திருக்கின்றன. இயேசு என்கின்ற நாமம் எவ்வளவு மிஸ்ஹேண்டில் பண்ணப்பட்டிருக்கிறது, மிஸ்யூஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. அநேக இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல பார்த்தா தாங்க ஸ்வேர் பண்றதுக்காக, சாதாரணமாய் சும்மா பேசும்போது ஸ்வேர் பண்றதுக்காக ஜீசஸ் ஜீசஸ் கிரைஸ்ட் இப்படிலாம் சொல்லி அவங்க கோபத்துல இருக்கும்போது கத்துவாங்க, ஆச்சரியப்படுகிறது கத்துவாங்க. அந்த அர்த்தத்தை உணராத வண்ணம் அவர்கள் அந்த வார்த்தையை சொல்லும் போது பிசாசுகள் அப்படியெல்லாம் அவர்கள் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தும் போது பயப்படுவதில்லை. இன்னொரு விஷயம் என்னவென்று சொன்னால், இயேசுவின் நாமத்தை சொல்லியும் அநேக நேரத்துல எங்களிடத்துல சுகம் கிடைப்பதில்லை, அற்புதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வதில்லை. இன்னும் சொல்ல போனால், இயேசுவின் நாமத்தை சொல்லி நாங்கள் ஜெபித்த அநேக ஜெபங்கள், விண்ணப்பங்கள் உண்டு. ஆனால் அந்த ஜெபத்துக்கும் விண்ணப்பத்துக்கும் இன்னும் பதில் கிடைக்காமல் அநேக நேரத்துல நீங்க யோசிச்சிருக்கிறீங்களான்னு தெரியல, ஆனா நான் அநேக நேரத்துல யோசிச்சிருக்கிறேன். நான் இயேசுவின் நாமம் அவ்வளவு மகத்துவமான நாமம் ஆயிட்டு, அந்த நாமத்தை சொல்லி நான் கேட்கிற காரியம் எனக்கு சில வேளைகள்ல கிடைக்காமல் போயிருக்கிறதே, அற்புதங்கள் நடக்காம இருக்கிறதே, பிசாசுகள் துரத்தப்படாமல் இருக்கிறது என்று சொல்லி அநேக கேள்விகள் எனக்குள்ள நான் டீனேஜரா இருக்கும்போது இந்த கேள்வி அநேக தரம் எனக்குள்ள எழும்பி இருக்கிறது. நாங்கள் ஒரு வசனத்தை வாசிக்க போறோம். யோவான் 16வது அதிகாரம் 23, 24 ஆகிய வசனங்களை வாசிப்போம் என்று சொன்னால், முஸ்லிம் சொல்லுகிறது. யோவான் 16, 23, 24 ஆகிய வசனங்கள். அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினால் ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது
உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கு பெற்றுக்கொள்வீர்கள். இதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு இதை சொல்லுவதை நாங்கள் இந்த பகுதியிலே வாசிக்கலாம். இங்கே இயேசு இதை சொல்லும் போது எவ்வளவு ஆணித்தரமான உறுதியாக அங்கே சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவிடத்திலே கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கே பெற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் நாமத்தினால இதை கேட்கும் போது என்று சொல்லி அங்கே உறுதியாய் ஆணித்தரமான நிச்சயத்தோடு இயேசு கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுவதை, கட்டளையிட்டிருப்பதை, ஒரு பெரிய ஒரு கிஃப்டா இதை எங்களை தந்திருப்பதை நாங்கள் பார்க்க முடிகிறது. அப்படி இருக்கிற பட்சத்துல இன்னொரு வசனத்தை நாங்கள் அங்கே வாசிப்போம். யோவான் 14வது அதிகாரம் 13, 14 ஆகிய வசனங்களை வாசிப்பீங்கன்னு சொன்னா, யோவான் 14, 13, 14, நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். எவ்வளவு வசனங்கள் இந்த இன்டிரெக்டா கூட நமக்கு சொல்லப்படவில்லை, தெளிவாக டைரக்டாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. என்னுடைய நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு தருவேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்பீர்களோ அதை பிதாவின் நாமத்தின் மகிமைக்கின்றதை பெற்றுக்கொள்ளுவீங்கன்னு சொல்லி வசனங்கள் இவ்வளவு ஆணித்தரமாக சொல்லி இருந்தும் அநேக நேரத்துல நாங்க எங்களுக்கு சுகத்தையோ அற்புதத்தையோ விடுதலையோ அவருடைய நாமத்திலே கேட்கும் போது கிடைக்க பெறாமல் போவதற்கு அநேக காரணங்கள் உண்டு. ஆனால் குறிப்பாக இந்த காரணத்தை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அநேக காரியங்கள் இருந்தாலும் குறிப்பான காரணம் என்னென்னு சொன்னால், இவ்வளவு வல்லமை உள்ள நாமத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். அப்படி அறிந்திருக்கிற இந்த வல்லமை உள்ள நாமத்தை வைத்து நாங்கள் ஒரு காரியத்தை கேட்கும் போது, பிதாவுக்கு சித்தமான காரியத்தையே நாங்கள் கேட்கும் போது, அவர் எங்களுக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்த வாக்குத்தத்தத்தை வைத்து கேட்கும் போது கூட அநேக நேரத்துல எங்களுக்கு அற்புதங்களோ அதிசயங்களோ விடுதலையோ கிடைக்காத வண்ணம் எங்களுடைய வாழ்க்கை காணப்படுகிறது. இது ஏன் என்று சொல்லுவீங்கன்னு சொல்லி நீங்க தியானித்து பார்ப்பது ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலும் அவசியமாயிருக்கிறது. இல்லைன்னு சொன்னா அநேக கேள்விகளோட கடைசி வரைக்கும் நாங்கள் வாழ்ந்து முடித்து விடுவோம். இதை நாங்கள் புரிந்து கொண்டு இதை அறிந்து கொள்ளும் போது ஒரு ஜெயமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழுகிறவர்களாய் நாங்கள் காணப்படுவோம். முதலாவது, நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவருடைய நாமத்தை பயன்படுத்துகிற நாங்கள் அந்த நாமத்தினாலே காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அல்லது அந்த நாமத்தை நாங்கள் சொல்லும் போது பிசாசுகள் பயந்து நடுங்க வேண்டும் என்று சொன்னால், முதலாவது அவருடைய நாமத்தை சொல்லுகிற நாங்கள் அவரோடு கூட உண்மையிலேயே நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். We should walk with him. அவரோடு கூட உண்மையிலேயே நாங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் நடக்கும் போது, இயேசு என்கின்ற நாமத்தை நாங்கள் சொல்லும் போது பிசாசுகள் நடுங்குகிறதாய் காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, நாங்கள் உண்மையிலேயே we should carry the evidence of walking with God. அதாவது ஒரு டெஸ்டமனியை நாங்க கேரி பண்ணுகிறவர்களா இருக்க வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையிலே சாட்சி காணப்பட வேண்டும். எங்களை பார்க்கிறவர்கள் சொல்ல வேண்டும், நாங்கள் கிறிஸ்துவை பார்க்கிறோம், கிறிஸ்துவின் குணாதிசயங்களை இந்த மனுஷண்டத்திலே பார்க்கிறோம் என்று சொல்லி எங்களை குறித்த சாட்சியாய், அது என்ன சாட்சி என்று சொன்னால், நாங்கள் கிறிஸ்துவை எந்த இயேசு என்கின்ற நாமத்தை வைத்து நாங்கள் காரியங்களை செய்ய நினைக்கிறோமோ அந்த இயேசு என்கின்ற நாமத்துக்கு தகுதியாய் அந்த இயேசு என்கிற நாமத்தை எங்களுடைய செயல்களிலேயே, எங்களுடைய கிரியைகளில, எங்கள் சாட்சிகள்ல நாங்கள் அதை கேரி பண்ணுகிறவர்களா இருக்கும் போது பிசாசுகள் அந்த நாமத்தை நாங்கள் சொல்லும் போது பார்த்து நடுங்குகிறது. அங்கே அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்க ஆரம்பிக்கிறது. நாங்கள் அவருடைய நாமத்தை சொல்லுகிறது மாத்திரமல்ல, உண்மையிலேயே அந்த நாமத்தையுடைய அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு பேக்கப்பாக இருக்க வேண்டும். அவர் எங்களோடு வாசம் பண்ணுகிறவராய் இருக்க வேண்டும். அவர் இல்லாம அவருடைய நாமத்தை மாத்திரம் நாங்கள் கூக்குரலிட்டு கொண்டிருப்போம்னு சொன்னால், சும்மா ஓசையிடுகிற ஒரு கைத்தாளம் போல மாத்திரம்தான் நாங்கள் இருப்போம். அங்கே பயன் இருக்காது, எதுவுமே இருக்காது, எந்த அற்புதங்களும் நடக்காது, எந்த காரியங்களும் நடைபெறாது. வெறும் ஓசையாய் மாத்திரம் அவருடைய பேர் அங்கே தொனிக்கும். அவருடைய நாமத்தை சொல்லுகிற அந்த சத்தத்துல இல்ல, அந்த நாமத்தை சொல்லுகிற எங்களுடைய அத்தாரிட்டியில இருக்கிறது. அத்தாரிட்டி என்று சொல்லும் போது எங்களுடைய என்ன சொல்லுகிறது, எங்களுடைய தகுதி, அந்த ரைட்ஸ்,
அதை பயன்படுத்துவதற்கான தகுதியை பெற்றவர்களாய் நாங்கள் இருக்கும் போதுதான் அந்த வார்த்தை இயேசு என்கின்ற அந்த நாமத்தை சொல்லும் போது, அந்த வார்த்தையை சொல்லும் போது, அந்த மூன்றெழுத்து வார்த்தையை நாங்கள் சொல்லும் போது, அதை சொல்லுவதற்கான தகுதியை நாங்கள் பெற்றிருக்கும் போதுதான் உண்மையிலேயே அந்த வார்த்தைக்கான வல்லமை அங்கே கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. இல்லாவிட்டால் நாங்கள் வெறும் இயேசு இயேசு இயேசுவின் நாமத்தினாலே சொல்லிக் கொண்டிருப்போமே தவிர, நாங்கள் சொல்லுகிற அந்த இயேசுவின் நாமத்துக்கான வல்லமையை பார்த்து அங்கே பிசாசுகள் நடுங்காது, அங்கே அற்புதங்கள் நடக்காது, அங்கே சுகங்கள் ஏற்படாது, காரியங்கள் நடைபெறாது. ஆண்டவராகிய இயேசு தேவன் தம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று காரியங்களை செய்ய மாட்டார். எங்களுடைய ஜெபங்களுக்கு, எங்களுடைய விண்ணப்பங்களுக்கு இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கேட்டிருந்தாலும் கூட அங்கே விண்ணப்பங்களுக்கு பதில் கிடைக்காமல் வெறும் ஓசியாய் மாத்திரம் அந்த பெயர் அங்கே முடிந்து விடுகிறது. நாங்கள் சொல்லுகிற அந்த இயேசு என்கின்ற நாமம், இப்ப இதை சொல்லும் போது எனக்குள்ள ஒரு நடுக்கம் வருகிறது. என்னன்னு சொன்னால், நான் சொல்லும் போது ஏதாவது தவறா சொல்லிடக்கூடாது. இது ஒரு மகிமை உள்ள நாமம், மகத்துவமான நாமம். சொல்லிக் கொண்டிருக்கும் போது எனக்குள்ள ஏதோ ஒரு விதமான ஒரு நடுக்கம் வருகிறது. அவ்வளவு வல்லமை உள்ள நாமம் இது. இந்த நாமத்தை பயன்படுத்துகிற நாங்கள் உண்மையிலேயே அதை பயன்படுத்துவதற்கான தகுதியை பெற்றவர்களா இருக்க வேண்டும். நான் சொல்லுகிற தகுதி என்னவென்று சொன்னால், அவருடைய குமாரத்தி என்கின்ற தகுதியை பெற்று பரிசுத்தாவியானவனாலே முத்திரையிடப்பட்டு அவருடைய குமாரத்தி புத்திர சுவிகாரத்தை பெற்றவர்களாய் நாங்கள் இருக்கும் போது இருக்கிற பட்சத்துல அந்த வார்த்தை வெறும் ஓசியாய் மாத்திரமல்ல, ஒரு அத்தாரிட்டியோடு, அதிகாரத்தோடு, சரியான வார்த்தை அதிகாரம், அந்த அதிகாரத்தோடு அது தொனிக்கிறதாய் காணப்படுகிறது. அந்த இயேசு என்கின்ற நாமத்தை நாங்கள் பயன்படுத்துற பட்சத்துல உண்மையான அதிகாரத்தோடு, உண்மையான சாட்சியோடு, அவரை உண்மையா எங்கள் அருகில வைத்து கொண்டு அவரோடு கூட நடக்கிறவர்களாய் நாங்கள் அந்த நாமத்தை பயன்படுத்தும் போது அங்கே பிசாசுகள் நடுங்குகிறது, அற்புதங்கள் ஏற்படுகிறது, சுகம் கிடைக்கிறது, பெரிய பெரிய வல்லமையான காரியங்கள் அங்கே நடைபெறுகிறது. எனக்கு அன்பானவர்களே, எப்படி நாங்கள் இந்த அத்தாரிட்டியை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னால், இங்கே குறிப்பாக 5 காரியத்தை நாங்கள் எங்களுடைய மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். முதலாவது, அவரோடு கூட இருக்கிற உண்மையான ரிலேஷன்ஷிப், ரியல் ரிலேஷன்ஷிப் வித் ஹிம். அவரோடு கூட இருக்கிற உண்மையான உறவு. அவரோடு கூட இருக்கும்போது அந்த அத்தாரிட்டிய, அந்த அதிகாரத்தை, இயேசு என்கின்ற நாமத்தை பயன்படுத்துகிற அதிகாரத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் நாங்கள் அந்த வார்த்தையை சொல்ல முடியும். அது வெறும் ஓசியாய் மாத்திரமல்ல, அதிகாரத்தோடு வெளிப்படுகிற ஒரு வார்த்தையாய் இயேசு என்கின்ற நாமம் எங்களுடைய வாயிலே இருந்து புறப்படுகிறது. அவரோடு கூட உண்மையான உறவுல, ஒரு தகப்பனுக்கும் ஒரு குழந்தைக்கும், ஒரு தகப்பனுக்கும் மகனுக்கும், தகப்பனுக்கும் மகளுக்குமான உண்மையான அந்த உறவு, அவரோடு கூட நெருக்கமான, அவரோடு இருக்கிற அந்த உண்மையான உறவு காணப்படுகிற பட்சத்துல அந்த வார்த்தையை சொல்லுவதற்கான அதிகாரத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் நாங்கள் மாறிவிடுகிறோம். 2வது காரியம், உண்மையிலேயே அவரிடத்துல ஒரு அர்ப்பணித்த வாழ்க்கையை நாங்கள் வாழ வேண்டும். லைஃப் லே டவுன், அவரிடத்துல அப்படியே சமர்ப்பிக்கப்பட்ட வாழ்க்கை எங்களிடத்துல காணப்பட வேண்டும். உண்மையான சமர்ப்பணம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை நான் உம்மிடத்திலே தருகிறேன் என்பதல்ல, உண்மையாய் அவரிடத்துல எங்களுடைய வாழ்க்கையை முழுவதுமாய் அர்ப்பணித்து, ஏதோ 10-20% இல்ல, எங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது மாத்திரமல்ல, அல்லது எதெல்லாம் உங்களுக்கு கன்வீனியண்டா இருக்குதோ, இந்த பகுதியெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில அவரிடத்துல சப்மிட் பண்ணுவதற்கு, அர்ப்பணிப்பதற்கு ஈஸியா இருக்குதோ, அந்த பகுதியெல்லாம் சப்மிட் பண்ணிவிட்டு அவரிடத்துல சரண்டர் பண்ண முடியாத பகுதியெல்லாம் உங்களுடைய கண்ட்ரோலுக்குள்ள வைத்திருக்கிறது உண்மையான அர்ப்பணம் இல்ல. இது அர்ப்பணம் என்பது பேசுவதற்கு, சொல்லுவதற்கு மிக எளிதான காரியம். ஆனால் உண்மையிலேயே வாழ்க்கையில அர்ப்பணிப்போடு வாழ வேண்டும் என்கின்ற அந்த வாழ்க்கை இருக்குது, அது மிக ஒரு கடினமான காரியம். ஒரு மாம்சத்துக்கும் ஆவிக்குமான ஒரு போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கை தான் அந்த அர்ப்பணிப்பு என்கின்ற காரியம். அதை லேசா சொல்லிட்டு போயிடலாம். ஆண்டோடத்துல நான் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன் ஒரு பேச்சுக்கு சொல்லி விடுகிறோம், அல்லது ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு நாங்கள் சபையில இருக்கும்போது, ஏதோ ஒரு கூட்டத்துல இருக்கும்போது, ஒரு ரிவைவல் மீட்டிங்ல இருக்கும்போது உணர்ச்சி வசப்பட்டு ஆண்டவரே நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுகிறோம். ஆனால் அது முடிந்து வீட்டுக்கு வந்த பிறகு மீதி வாழ்க்கையை, சாதாரண வாழ்க்கை இந்த உலகத்துல நாங்கள் சென்று வாழும் போது
உண்மையா எங்களுடைய வாழ்க்கையை அவருடைய பாதத்துல முழுவதுமான ஒரு சமர்ப்பணம். இந்த இங்கிலீஷ்ல அழகா இருக்கிறது, கம்ப்ளீட்லி லைஃப் தட்ஸ் லே டவுன். கம்ப்ளீட்டா அங்கே சமர்ப்பிக்கப்பட்ட வாழ்க்கை. ஒரு ஒரு மனிதன் முகம் குப்பர விழுந்து ஒருவருடைய பாதத்துல விழுந்து வணங்கினா அப்படி இருக்கும். குனிஞ்சு வணங்குறது இல்ல, அப்படி முகம் குப்புற படுத்தபடிக்கு ஒருவருடைய பாதத்துல விழுந்து வணங்குவது என்பது, தன்னை முழுவதுமாய் நான் உமக்கு என்ன சரண்டர் பண்ணுகிறேன், உன்னிடத்திலே நான் சரணடைகிறேன் என்பதற்கு அர்த்தம். அப்படிப்பட்ட ஒரு சரணடைப்பு, அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு, அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அது ஒரு பெரிய போராட்டமான ஒரு சூழ்நிலை. மாம்சத்துக்கும் ஆவிக்கும் ஒரு பெரிய போராட்டம் இருக்கும். சில விஷயங்களை அவங்களுடைய மாம்சத்துல செயல்பட ஆசைப்படுவோம். அதையெல்லாம் அர்ப்பணிக்க வேண்டும் என்று வரும்போது, அர்ப்பணிக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும்போது மிக கடினமாய் இருக்கும். ஒரு சின்ன விஷயம் தானே, சின்ன விஷயம், எனக்கு பிடிச்ச விஷயம் தானே என்று சொல்லி நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்குள்ள போக ஆரம்பிப்போம். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது ஒரு முழுமையான அர்ப்பணிப்பு. Life that completely lay down in front of him at his feet. அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். மூன்றாவது, அவருடைய உடன்படிக்கைக்குள் முத்திரையிடப்பட்ட வாழ்க்கை. அவருடைய உடன்படிக்கைக்குள் முத்திரையிடப்பட்ட வாழ்க்கையா எங்களுடைய வாழ்க்கை காணப்படும் போது, அவருடைய நாமத்தின் அதிகாரத்தை பெற்றவர்களாய், அவருடைய நாமத்தை பயன்படுத்துவதற்கு, அவருடைய நாமத்திலே பெரிய பெரிய காரியங்களை, வல்லமையான காரியங்களை செய்வதற்கு நாங்கள் அதிகாரம் பெற்றவர்களாய், நாங்கள் அத்தாரிட்டியை, அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் வாழ முடியும். Sealed under his covenant. அவருடைய உடன்படிக்கைக்குள்ளே முத்திரையிடப்பட்டவர்களாய். அந்த உடன்படிக்கை என்ன? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எங்களுக்காக இயேசுவோடு கூட மரித்து, சிலுவையிலே மரித்து, கிறிஸ்துவுக்கென்று ஆவியிலே நான் மறுபடியுமாய் புதுப்பிக்கப்பட்ட, புதிதாய் பிறந்த சிருஷ்டியாய் நான் வாழுகிறேன். என்னுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லாம் அவருடைய புதிய உடன்படிக்கைக்குள் நான் என்னை சமர்ப்பிக்கிறேன் என்று சொல்லி சிலுவையில் அவர் ஏற்படுத்தின அந்த உடன்படிக்கைக்குள் அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு எங்களுக்காக பிற்கப்பட்ட அவருடைய மாம்சத்திலே நாங்களும் பங்கெடுத்தவர்களாய், அதை ஹான பண்ணினவர்களாய், அதை அங்கீகரித்தவர்களாய், எனக்காக என் இயேசு சிலுவையிலே ரத்தம் சிந்தினார், எனக்காக தன்னுடைய ஜீவனை பலியாக கொடுத்தார், எனக்காக தன்னுடைய மாம்சத்தை அடிக்க கிழிக்க ஒப்பு கொடுத்தார். ஏனென்று சொன்னால் என்னுடைய பாவங்களுக்காக அவர் தன்னையே பலியாக கொடுத்து அவருடைய பசுத்தம், அவருடைய நீதியை என் மீது, அவருடைய மூன்றாவது நாள் உயிர்த்தெழுதலின் மூலம் என் மீது அந்த ரட்சிப்பை அளித்திருக்கிறார். எனக்கு புதிய ரட்சிப்பின் வஸ்திரத்தை தரித்திருக்கிறார். ஆகவே நான் இப்பொழுது கிறிஸ்துவை தரித்தவனாய், நான் இப்பொழுது கிறிஸ்துவை தரித்தவளாய், ஒரு புதிய ஜீவனாய் மாறி இருக்கிறேன் என்கின்ற அந்த புதிய உடன்படிக்கைக்குள் நாங்கள் எங்களை முத்திரையிட்டுக் கொள்ளும் போது, அவருடைய இயேசு என்கின்ற நாமத்தை பயன்படுத்துவதற்கான அதிகாரத்தை பெற்றவர்களாய் நாங்கள் மாறிவிடுகிறோம். அங்கே நாலாவது காரியம், அந்த அத்தாரிட்டியை பெறுவதற்கான காரியம், obedience when it cost everything. கீழ்ப்படிவு. நாங்கள் எதை இழக்க நேர்ந்தாலும், நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட காரியத்தை நாங்கள் இழக்க நேர்ந்தாலும், என்ன காரியத்தை, அங்கே ஆபிரகாம் ஈசாக்கை பலி கொடுப்பதற்கு தான் இவ்வளவு வருஷம் காத்திருந்து வாக்குத்தத்தமாய் பெற்றவனையே ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்துக்காக அவர் அங்கே பலி கொடுக்க அவர் ரெடியாகி தயாராகி தன்னுடைய குமாரனை அழைத்து கொண்டு போனார். அதுதான் ஆபிரகாமை விசுவாச தந்தை என்கின்ற ஒரு பெயரை வாங்கி கொடுத்தது. எனக்கு என்பானவர்களே, இழப்பதற்கு எதுவாய் இருந்தாலும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கின்ற பட்சம் வரும்போது, அதற்காக எதையுமே இழக்க தயாராய் இருக்கும் போது, அதை ஹான பண்ணி, அதை அங்கீகரித்து ஆண்டவர் அவருடைய நாமத்தை பயன்படுத்துவதற்கான அதிகாரத்தை எங்களுக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். நீங்க யோசிச்சிருக்கிறீங்களா, ஆபிரகாம் எப்படி விசுவாச தந்தை என்று கூப்பிடுறாங்கன்னு சொல்லி? உண்மையிலே ஆபிரகாம் விசுவாச தந்தை என்று நான் யோசிச்சிருக்கிறேன். ஏன்னா உண்மையிலேயே அவர் எப்ப விசுவாச தந்தை என்று கூப்பிடணுமெண்டா, தனக்கு லேட்டானா கூட, குழந்தை பிறப்பதற்கு லேட்டானா கூட, ஒரு வாய்ப்பே இல்லாதிருந்தாலும் அங்கே சாரால் தன்னுடைய அடிமை பண்டத்துல சேருன்னு சொல்லும் போது அவர் சொல்லியிருக்க வேண்டும், இல்ல ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார், நான் இந்த காரியத்தை செய்ய மாட்டேன் என்று சொல்லி புடிவாதமாய் நின்றிருப்பாரா இருந்தால் அவர் ஒரு விசுவாச தந்தை என்று சொல்லலாம்.
ஆனால் அப்படி நடக்கவில்லை. அப்படி இருந்தும் அவரை விசுவாச தந்தை என்று சொல்லி ஒரு விசுவாசத்துக்கு தந்தையாக அடையாளப்படுத்துவதற்கு அவருடைய விசுவாசம் தேவனுடைய பார்வைக்கு நீதியாய் காணப்பட்டதற்கான முக்கிய காரணம் என்னவென்று சொன்னால், விசுவாசம் என்பது கீழ்ப்படிவன் என்ற கிரியையோடு பின்னி பிணைந்திருக்கிறது. உங்களுடைய விசுவாசம் உண்மையிலேயே தேவனுடைய பார்வைக்கு எப்பொழுது விசுவாசமாய் தென்படுகிறது, தேவனுடைய பார்வைக்கு அந்த விசுவாசம் எப்பொழுது அவருடைய பார்வைக்கு சென்றடைகிறது என்று சொன்னால், அந்த விசுவாசத்தின் நிமித்தம் நீங்க செய்கிறீங்களே அந்த கீழ்ப்படிவின் என்ற கிரியை நிமித்தம் தான். கீழ்ப்படிவில்லாமல் அங்கே விசுவாசம் இருக்க முடியாது. ஆகவேதான் ஆபிரகாமுடைய கீழ்ப்படிவு காத்திருந்து பெற்ற குமாரனாய் இருந்தாலும், வாக்குத்தத்தத்தின் குமாரனாய் இருந்தாலும், ஆண்டவராகிய தேவன் தன்னிடத்தில் கேட்டார் என்பதற்காக எதையுமே உள்ளத்துல கட்டாயமா வேதனை இருந்திருக்கும், எதிர்பார்ப்பு இருந்திருக்கும். ஆனாலும் தன்னுடைய மகனை பலி செலுத்துவதற்காக அழைத்து கொண்டு போனாரே அந்த கீழ்ப்படிவு, அந்த கீழ்ப்படிவு தான் அவருடைய விசுவாசத்தை தேவனுடைய கண்களுக்கு முன்பதாக கொண்டு வந்து காட்டி அவருக்கு அதை நீதியாக எண்ணுவதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, அதே போலதான் ஆண்டவர் அடுத்ததா எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறது எல்லாவற்றிற்கும் மேலாக எங்களுடைய விசுவாசம். ஆகவேதான் அந்த விசுவாசத்தை சொல்றதுக்கு முன்பதாக நான் ஒபீடியன்ஸ் சொன்னேன். இந்த ஒபீடியன்ஸ் இல்லாம எதை வேணுமென்றாலும் இழக்கிறதுக்கு தயாராயிருக்கக்கூடிய அந்த கீழ்ப்படிதல் இல்லாமல் அங்கே ஒரு காலம் நாங்கள் விசுவாசத்தை காட்ட முடியாது. தேவனிடத்துல ஈஸியா சொல்லிடலாம், நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறேன் என்று சொல்லி. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையை ஒன்றொன்றாக ஆராய்ந்து பார்ப்பீங்கன்னு சொன்னா, அநேக இடத்துல சின்ன சின்ன விஷயங்கள், பெரிய பெரிய விஷயங்கள் என்று சொல்லி அநேக இடத்துல கொஞ்சம் அங்கே தழுவினவர்களாய், அங்கே கீழ்ப்படிவிலிருந்து கொஞ்சம் தழுவி போய் கொஞ்சம் விட்டு கொடுத்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்திருப்போம். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிற கீழ்ப்படிவு அதல்ல. இழப்பதற்கு பெரிய காரியமாய் இருந்தாலும், உங்களுடைய உயிரையே மாய்க்க வேண்டியிருந்தாலும் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கின்ற பட்சத்துல அதை மாத்திரம் உங்களுடைய மேன்மையாய் கருதி நாங்கள் கீழ்ப்படிவோமாய் இருந்தால், அதன் மூலம் உங்களுடைய விசுவாசத்தை அவருக்கு நாங்கள் காட்டுகிறவர்களாய் நாங்கள் மாறி போவோம். இப்படியா எங்களுடைய வாழ்க்கையில அவரோடு கூட இருக்கிற உண்மையான உறவு, முழுவதுமாய் அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை, அவருடைய புதிய உடன்படிக்கைக்குள்ளே முத்திரையிடப்பட்டவர்களாய், அது மாத்திரமில்லாமல் அவருக்குள்ளே கீழ்ப்படுதல் எதை இழக்க நேர்ந்தாலும் கீழ்ப்படுதலுள்ள வாழ்க்கையோடு எங்களுடைய விசுவாசத்தை நாங்கள் காட்டும் போது அவருடைய இயேசு என்கின்ற நாமத்தை அதிகாரத்தோடு பயன்படுத்தி ஆண்டவர் எங்களுக்காக வைத்திருக்கிற மேன்மையான காரியங்களை பெற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தின் மகிமைக்கென்று அவர் கொடுக்கிற பெரிய பெரிய காரியங்களை, வல்லமையான காரியங்களை, அற்புதங்களை, சுகத்தை, பலத்தை எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக்குகிற ஒரு காரியத்தை, கிறிஸ்தவ வாழ்க்கையை நாங்கள் வாழ முடியும். எனக்கு மாணவர்களே, ஜெபிப்போமா. அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. தகப்பனே, நீங்க கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தையில சொல்லப்பட்டபடி நீங்கள் என்னுடைய நாமத்தினால எதை கேட்டாலும் அதை பெற்றுக்கொள்வீங்கன்னு சொல்லியிருக்கிறீங்களே, அது எங்களுடைய வாழ்க்கைக்கு ஆண்டவரே நீங்க ஒரு பெரிய வாக்கு தத்தமாய் கொடுத்திருக்கிறீங்க. ஆனா எங்களுடைய வாழ்க்கையில அநேக நேரத்துல அதை உண்மையிலே அனுபவிக்காமல் எத்தனையோ வருஷங்கள் ஆண்டவரே கிறிஸ்தவர்களாய் வாழுகிறோம். ஆனால் உண்மையிலே அந்த வார்த்தையில் இருக்கிற சுதந்திரத்தை, அந்த வார்த்தையில் இருக்கிற மேன்மையை, அந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமையான பெரிய காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியாமல் இயேசு என்கின்ற வார்த்தையை சாதாரணமாய் சொல்லிக் கொண்டு மாத்திரம், ஜெபத்திலே பயன்படுத்தி கொண்டு மாத்திரம் இருக்கிறோம் என்று சொன்னால், தகப்பனே எங்களை தயவாய் மன்னியுங்க ஆண்டவரே. ஒருவேளை எங்கள் நிமித்தம் ஆண்டவரே உம்முடைய இயேசு என்கின்ற நாமத்துக்கு ஏதாவது ஒரு இடத்துல நாங்கள் அவமானத்தை ஏற்படுத்தி இருந்தால் எங்களை தயவாய் மன்னிங்க தகப்பனே. மனதுருக்கத்தின் தெய்வமே எங்களை மன்னியுங்க ஆண்டவரே. உம்முடைய நாமத்தின் மகிமையை, இந்த நாமத்தின் பிரஸ்தாபத்தை உணர்ந்தவர்களாய், அந்த நாமத்தின் வல்லமையை உண்மையிலேயே அறிந்து கொண்டவர்களாய் மாத்திரம் இல்லாமல் ஆண்டவரே, அந்த நாமத்தை பயன்படுத்துவதற்கான அதிகாரத்தை பெற்றவர்களாய் நாங்கள் வாழ ஜீவிக்க எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்மோடு கூட உண்மையான உறவிலே பலப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உண்மையாய் அர்ப்பணிப்ப உள்ள வாழ்க்கையை வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உங்களுடைய புதிய உடன்படிக்கைக்குள்ளாண்டவரை முத்திரையிடப்பட்டவர்களாய், உமக்கு கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய், உண்மை முழுமையாய் விசுவாசித்தவர்களாய் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து உங்களுடைய இயேசு என்கின்ற நாமத்துல இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி உமக்காக அநேக காரியங்களை செய்து ஆண்டவரே
பிசாசானவனை இந்த உலகத்துக்கு முன்பதாக வெட்கப்படுத்தி உங்களுடைய நாமத்துக்கு நாங்கள் பெரிய மகிமையை கொண்டு வர எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களுடைய சுய பலத்துல முடியாதப்பா, உங்களுடைய சுய ஞானத்துல முடியாத ஆண்டவரே. நாங்கள் குறைவுள்ளவர்கள் ஆண்டவரே, மாம்சத்தோடு போராடி கொண்டிருக்கிறவர்கள் ஆண்டவரே. நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க பரிசுத்தாவியானவரே. எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. தேற்றவாளன் எங்களோடு கூட இருந்து நாமத்தின் முழு வல்லமை அனுபவிக்கிற கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்க நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உடைய பலனங்களை நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.